ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் மவுண்டன்ஸ் கிரிக்கெட். நேற்று வந்து பஞ்சாப் வர்சஸ் குஜராத் மேட்ச் முடிஞ்சது. பஞ்சாப் இவென்ச்சுவலி வந்த மேட்ச். அதான் இப்போ வந்து நம்ம அந்த மேட்சோட ரிவ்யூவும் அடுத்த நம்ம இன்னைக்கு நடக்க போகிற மேட்சோட ப்ரிவியூ ரெண்டு டுகெதராக பார்ப்போம். வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாங்கள் வந்து எங்களோட ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் கார்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம்ட்டுன்னு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோகுல் 3, பாலா 2 அண்ட் மைசெல்ஃப் கணேஷ் 1. இதுதான் எங்களோட ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸில் இருக்கு. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் இந்த ஸ்கோர் எப்படி மாற போகுதுங்கிறத ஸ்டேட்யூன் வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச் ரிவ்யூக்குள்ளே போயிடுவோம். நேற்று வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 19th ஓவர் லாஸ்ட் ஓவரில் போய் தான் வந்து பஞ்சாப் வின் பண்ணாங்க. ஸோ தே ஸ்டார்டட் மீன்ஸ் அவங்க குஜராத்தும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் டெத் ஓவர்ஸில் அந்த ஒரு லாஸ்ட் 5 ஓவர்ஸில் 6.8 அரௌண்ட் அந்த எக்கானமி ரேட்டில் தான் ஸ்கோர் பண்ணாங்க. 38 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. அங்கே தான் அவங்க மேஜர் லேகிங்காக இருந்தாங்களோங்கிறது என்னோட ஒரு ஃபீலாக இருந்தது. அண்ட் மிடில் ஓவர்ஸில் வந்து வைஷாக் விஜயகுமார் நல்லா போட்டிருந்தாரு. யுஸ்வீந்தர் சஹார் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தாரு. மார்க்கோ யான்சன் ஒரு வெரி குட் ஸ்பெல் ஃப்ரம் மார்க்கோ யான்சன். ஓவரால் ஒரு நல்ல டீசென்ட் பவுலிங் ஃப்ரம் பஞ்சாப் டீம். அண்ட் அவன் குஜராத் சைட்லையும் பார்த்தா வந்து பிரசித் கிருஷ்ணா நல்லா போட்டிருந்தாரு. பட் ஒரு என்ன சொல்றது, கூப்பர் கார்னலி வந்து நல்லா ஆடி இருந்தாரு. அவர் கொண்டு போய் எடுத்து போய் கொடுத்தாரு, வின் பண்ணி இவென்ச்சுவலி ஒன் த மேன் ஆஃப் தி மேட்ச். மேபி பாலகிருஷ்ணனோட இனிஷியல் தாட்ஸை சொல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் நான் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஷோர். அதாவது ஒரு சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் கூப்பர் கான்லி பொறுத்தவரையும் நேற்றுக்கு வந்து ஒரு 2 ஃபேஸ்டு விக்கெட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தா இது ஒரு பிளாக் சாயில் விக்கெட் வித் பவுன்ஸ் லிட்டரலாக லோவாக தான் ஆஃபர் பண்ணணும். ஓகே, இங்கே இந்த குரூஷியல் ஃபேக்டர் வந்து என்னன்னா பவர் பிளே ரொம்ப டார்கெட் பண்ணணும். அண்ட் இங்கே மோர் தென் ஃபேஸ் ஆன் டெலிவரி ஃபேஸ் ஆஃப். ஸோ கட்டர் ஸ்லோவர் ஒன் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நக்கிள் பால். அந்த இதெல்லாம் வந்து குரூஷியல் இது. இந்த இதில் அது எப்படி வேரியேஷன்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்களோ இந்த விக்கெட்டுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் ஃப்ரம் கூப்பர் கான்லியோட நம்பர் 3 பொசிஷன் அது வந்து இட் ரியலி ஒர்க்ஸ் அவுட் ஆக்சுவலா பார்த்தா. ஏன்னா இ பிளேட் நம்பர் 3, நம்பர் 4 பொசிஷன்ஸ் வந்து அவங்களோட இதுக்கு பிபிஎல் ஆடி இருக்காரு. அவங்க பெட் ஸ்காச்சர்ஸ்க்கு அவர் இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த இதுல. ஸோ அவர் என்ன ஒரு பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் அபவுட் கூப்பர் கான்லின்னா பார்த்தா ஹி ஹாஸ் எ வெரி குட் கம்போஷர். ஓகேவா, அது வந்து அந்த ஒரு கேம் அவேர்னஸ், அந்த ஒரு கம்போஷர் இருக்கு. அவர் வந்து வென்எவர் இந்த சேஸ்ல இம்பார்ட்டன்ட் சேசஸ்ல ஈவன் பிக் பேஷ் லீக்ல வந்து அவர் வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம இந்தியா மேட்ச்லயும் பார்த்தோம், ஒரு மேட்ச் ஒன் டேல வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஒரு காமிங் பிரசன்ஸ் அவர்கிட்ட இருக்கு கூப்பர் கான்லியே. அதர் சைடு விக்கெட் போனாலுமே இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இட்டு த டெக் பவுலிங் வந்து இவர்கிட்ட பெருசா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இவர் வந்து அந்த பவுன்சி விக்கெட்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால, அந்த பெர்த் கண்டிஷன்ஸ்ல ஆடினதுனால ஈ நோஸ் ஹவு டு பிளே இந்த ஆட் லெங்ஸ் டெலிவரியா எக்ஸ்ட்ராடனரியா ஆடுறதுக்குள்ள ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஒரு அந்த ரபாடா பால வந்து ஒரு வந்து பேக்வர்ட் பாயிண்ட்ல வந்து ஒரு 4 அடிச்சிருப்பாரு, ஒரு விப் ஒரு இது பண்ணிருப்பாரு. லிட்டரலா வந்து லாராவை ரிமைண்ட் பண்ணுச்சு ஆக்சுவலா அந்த ஷாட். அதாவது இஸ் எபிலிட்டி டு பிக் த பால் அண்ட் பிளேயிங் லேட் இருக்கு பாரு, தட் வாஸ் ரியலி ஆசம். அவரோட விரிஸ்ட் கண்ட்ரோல் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. இந்த ரஷீத் கான் ஓவர்ல அந்த ஒரு 6 அடிப்பார் பாரு, 1 or 2 6 டெரிஃபிக் இது. அண்ட் அதாவது at the end of 12 overs they were in the game 110 for 2. At the end of 15 overs they were 121 for 6. ஆனா அந்த டைத்துல கூப்பர் கான்லி ஜஸ்ட் பிளேட் 3 balls தான். மத்தவங்க வந்து இது பண்ண முடியல. The new batters failed it. அண்ட் அன்பார்ச்சுனேட்டா ஸ்ரேயா சேருக்கு அடி வாங்கினால மிஸ் டைம் அந்த எக்ஸ்ட்ராடினரியா பிரசித் கிருஷ்ணா போலிங் போட்டாரு. பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் வந்து அவரோட ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் தான். அவர் வந்து போலிங் போட்டது தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் டெலிவரி ஸ்லோவர் கட்டர்ஸ் வந்து பிரசித் கிருஷ்ணா போட்டாரு. அண்ட் ஆட் லிங்க்ஸ்ல இது பண்ணாரு, ஆப்ரேட் பண்ணியிருந்தாரு பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரையும். அண்ட் மார்க்கோ யான்சனும் என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணாருன்னா அவங்களோட இதுல வந்து ஸ்டார்டிங்ல வந்து he has not given the width. அதாவது ஒரு சூப்பரா டாக்டிக்கல் பிளை பண்ணாரு. பிச்சு லோ பவுன்ஸ் இருக்கனால ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு ஆட் லெங்ஸ் போட்டு சாய் சுதர்ஷனுக்கு பவுன்ஸ் போட்டாரு. அடுத்த பால் வந்து ஒரு ஃபுல்லர் ஒன் போட்டாரு பாரு. சாய் சுதர்ஷன் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங் தட் ஒன். அது வந்து ஒரு பேக் ஃபுட்ல போய் ஆடினால அவுட் ஆனாரு அந்த இதை பொறுத்தவரையும் வித் ஃபேஸ் ஆஃப் டெலிவரி அந்த இதுல. ஸோ ஈ வாஸ் அந்த ஒரு பிளாய் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எக்ஸ்ட்ராடினரி போலிங். அவர் வந்து நல்ல டிஃபென்சிவாவும் போட ஆரம்பிச்சிட்டாரு மார்க்கோ யான்சன்ஸை பொறுத்தவரையும். ஸோ டெரிஃபிக் போலிங் ஃப்ரம் மார்க்கோ யான்சன். அண்ட் அவங்க வந்து லைக் பஞ்சாப் பவுலர்ஸ் ஈவன் வைஷாக் விஜயகுமாரும் சரி, அவரோட கட்டர்ஸும் சூப்பரா இருந்தது. அண்ட் நக்கிள் பாலும் நல்லா போட்டு இருந்தாரு வைஷாக் விஜயகுமாரை பொறுத்தவரையும். அந்த ஒரு பினிஷிங் பண்ண முடியல. த கன்சர்ன் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் வந்து என்னன்னா அகெயின் சேம் திங் தான். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ராகுல் டெவாட்டியா வாஸ் நாட் இன் கிரேட் டச். ஷாருக் கான் வி ஹவ் சீன் ஸ்மாட்ல கம்ப்ளீட் புவர் ஹாரிபிள் ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச் அப். அந்த ஒரு இன்னொரு அந்த லெவலுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்னும் கொடுக்கல. ஸோ லிட்டரலி அந்த டாப் 4 காலி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு காலி.
அவங்களோட கேம்ல the power hitting issues are there, so better they have to bring in Kumar Kushagra. He is in very good form. ஸ்மார்ட்லயே நல்லா ஆடி இருந்தாரு. ஸோ அவரை கொண்டு வர சான்ஸ் கொண்டு வரணும். அவங்க எப்படி அவங்க உள்ள இன்க்ளூட் பண்றாங்கன்னு அது ஒன்று பார்க்கணும். கம்மிங் லைக் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா புவர் கேப்டன்சி ஃப்ரம் சுப்மன் கில் பொறுத்தவரையும். ஏன்னா எதுக்கு அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணாருன்னு தெரியல. 12 overs வரையும் பிரசித் கிருஷ்ணா ஹோல்ட் பண்ணது வந்து இட்ஸ் அ வெரி டாக்டிக்கல் பிளண்டர் என்னை பொறுத்தவரையும். பிரசித் கிருஷ்ணாவை முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். அண்ட் அகெயின் வந்து ரபாடாவை போடுறதுக்கு பதிலாக சிராஜையும் யூஸ் பண்ணாம இருந்தாருங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. சிராஜையும் முன்னாடி ஏற்கனவே ஆப்ரேட் பண்ணிருக்கணும். அந்த ஐடியாலாம் வந்து ஈவென்ட் ரன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டார் ரபாடா. பட் அடுத்த ஓவர் ஹி ஹஸ் கிவன் த வித். அசோக் சர்மா வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அவரோட அந்த குவாலிட்டி பார்த்தோம். அந்த ஸ்மாட்ல ஆப்ரேட் பண்ண இஸ் கன்சிஸ்டன்ட்லி ஹிட்டிங் 140+. ஓகே, இப்போ இன் ஸ்மாட்ல 150 போட்டவர். ஆட் லெங்க்ஸ் கன்சிஸ்டன்டா என்ன பண்றாரு, இஸ் ட்ரைங் டு ஹிட் த அப்பர் ஸ்ப்ளைஸ் ஆஃப் த ஸ்டெம்ப். அந்த பேட்டோட ஸ்ப்ளைஸ் டாப் அந்த இது அண்ட் இது பண்றாரு. ஆட் லெங்க்ஸ் தான் போடுறாரு. ஆனா என்னன்னா கொஞ்சம் வித்து கொடுத்துறாரு ஃபார் ஹையர் புவர் ஃபீல்ட் செட்டப். அது வந்து ஷார்ட் இது கொஞ்சம் மாத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6 போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு இது மாத்திருக்கணும். டீப் ஃபைன் லெக்ல ஆள் வச்சிருக்கணும். பட் அகைன் இது யூ வில் லேர்ன் ஃப்ரம் தட் ஆக்சுவலா. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா அசோக் சர்மாவோட எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம் வந்து சுப்மன் கில் ட்ரஸ்டிங் ஹிம் அண்ட் கிவிங் ஏர் ஆஃப் த சீனியர் பிளேயர். அது வந்து ஒரு பெரிய நல்ல குவாலிட்டி. கில் வந்து அந்த விதத்துல குடோஸ். ஏன்னா அவர் ரன் போயிருக்காருன்னு பார்க்காம பெர்ஃபார்ம்டு, அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவர் கொடுத்தது வந்து இட் பெய்ட் ஆஃப் ஆக்சுவலா. என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பிரசித் கிருஷ்ணாவை வந்து ரீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸா 4 overs யாரா இருந்தாலும் ரொம்ப டஃப். 3 over போட்டாரு, திருப்பி அவர் கொண்டு வரும்போது கண்டிப்பா ரீட் பண்ணிடுவாங்க. அண்ட் மிஸ்ட் அந்த கொஞ்சம் வித் கொடுத்ததுனால போயிடுச்சு பிரசித் கிருஷ்ணா அந்த ஓவர் இதை பொறுத்த வரையும். அங்கதான் கொஞ்சம் வந்து டாக்டிக்கலா அவர் பண்ணிருக்கணும். சிராஜை கொண்டு வந்திருக்கணும். Depends upon the batters. எந்த பேட்டர்ஸ் these players and Australian players will love to get the face bounce on the short balls. they will hit perfectly. பாட்லெட் அதான் பண்ணாரு. ஸோ அந்த ஒரு பிளாய் தான், அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க குஜராத் போலர்ஸ். எக்ஸப்ட் பிரசித் கிருஷ்ணா, மற்றவங்க யாருமே வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் டெலிவரிஸ் வந்து அவ்வளோவா பண்ணல. அசோக் சர்மா லேட்டரா புரிஞ்சுக்கிட்டாரு. அவரோட கடைசி ஓவர்ல வந்து 140, 110 அந்த மாதிரி மாத்தினார் ஃபேஸ் ஆஃப் இதை பொறுத்த வரையும். ஸோ தீஸ் ஆர் மை இனிஷியல் தாட். அண்ட் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ட்டா ஆடி இருக்கலாம் அவங்கள குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரையும். பட் குடோஸ் டு பஞ்சாப் கிங்ஸ். எக்ஸ்ட்ரானரி bowling ஃப்ரம் சாகல் as well. அவர் அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டர் இஸ் வெரி குட் பவுலர். லைக் அவரோட கீ ஸ்ட்ரென்த்தே வந்து என்னன்னா லெக் பிரேக் மோர் தென் இஸ் கூகுளி. ஸோ அது வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அந்த ஸ்லோவர் ஒன் டாஸ்ட் அப் அது வந்து அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ் வந்து அவர்கிட்ட எப்போதுமே குறைச்சல் இல்லை. பாலா, நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண. அதான் சொன்ன மாதிரி என்னன்னா இந்த யுஸ்வீந்தர் சஹால் நீ சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. அவர் வந்து இந்த அந்த மிடில் ஓவர்ஸ்ல அந்த ஸ்பின் ஷோக் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் இன்னொன்னு பார்த்தா என்னன்னா வந்து நீ சொன்ன மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்ட் நல்லா போட்டிருக்காரு கரெக்டா. இன்னொன்னு அகேன்ஸ்ட் கில்லே பார்த்தா அவர் வந்து ஐ திங்க் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் சம்வேர். ஐ திங்க் அரௌண்ட் 3 times அவுட் ஆயிருக்காரு. அண்ட் வந்து ரன் ரேட்டுமே அவரோட ஸ்கோரிங் ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அகேன்ஸ்ட் செஹல். ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா வந்து 120, 130 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இருந்திருக்காரு. ஸோ ஆவரேஜ்மே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப மார்ஜினலான ஆவரேஜ் தான் இருக்காரு. ஸோ அந்த 28 runs தான் கொடுத்திருந்தாரு அவரோட ஸ்பெல்ல. அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஸ்பெல்லு. அண்ட் நீ சொன்ன மாதிரி அந்த கேப்டன் வித் பெட்டர் டாக்டிக்ஸ் அதுதான் வின் பண்ணாங்கிறதா பார்க்க ரொம்ப விசிபிளாவே தெரிஞ்சது. அண்ட் என்னன்னா வந்து கடைசியா ஒரு வாஷிங்டன் சுந்தரும் வந்து எனக்கு ஒரு மாதிரி அது வின் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு கொடுத்தாங்களா இல்ல, ஏன்னா ஓவர்ஸ் இருக்கும் போது எதுக்கு வாஷிங்டன் போனாருங்கிறதும் எனக்கு தெரியல. அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்தது. மேபி அவங்க பேஸ் பவுலர்ஸை கரெக்டா ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல கரெக்டா ரொட்டேட் பண்ணிருக்கணும். அது பண்ணல. அதுதான் வந்து ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் மாதிரி இருந்தது. ஸோ மேபி ஹீ லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக்ஸ் அண்ட் டூ பெட்டர். அதான் இப்போ நம்ம அடுத்த ப்ரிவியூ போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேட்ச் முடிஞ்சதுனால நம்ம குயிக்லி வந்து நம்ம ஒரு இந்த ப்ரிடிக்ஷன் அப்டேட் வேணா நான் கொடுத்துடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்டாண்டிங் பாத்தீங்கன்னா கோகுல் at 4, கணேஷ் at 2, பாலகிருஷ்ணன் at 2. அதுதான் வந்து இப்போ ஸ்டாண்டிங். ஏன்னா வந்து பாலா வந்து ஜிடி வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வின் பண்ணல. ஸோ கோகுல் at 4, கணேஷ் at 2 அண்ட் பாலா at 2. அதுதான் இப்போ ஸ்டாண்டிங். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து லக்னோ மேட்ச்குள்ள போயிடலாம். அடுத்த மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து லக்னோ vs டெல்லி இன்னைக்கு நடக்க போகுது. அதோட நம்ம பிளேயிங் 11 டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேபி நீ பிச் கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டு அடுத்து நான் ஒரு கொஸ்டினையும் வச்சிடறேன். அதை முடிச்சுட்டு அப்படியே அதை ஆரம்பிச்சிரு. அதான் பிச் கண்டிஷன்ஸ் அண்ட் ஹெட் டு ஹெட் எப்படி இருக்க போதுங்கிற சொல்லு. இன்னொன்னு என்னன்னா வந்து இந்த லக்னோ ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா ஹவு க்ரூஷியல் இஸ் இட் ஃபார்
ரிஷப் பண்ட் ஆஸ் அ கேப்டன் அண்ட் ஆஸ் அ பிளேயர். ஏன்னா வந்து அவர் பர்ஃபார்மன்ஸ் இன் T20s கொஞ்சம் நாட் சோ குட்ங்கிற மாதிரி இருக்கிறப்போ ஹவு க்ரூஷியல் இட் இஸ் ஃபார் ஹிம் ஆஸ் அ கேப்டன் அண்ட் அ பிளேயர். ஸோ இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆக்சுவலாக பார்த்தா ரிஷப் பண்ட்டுக்கு இந்த சீசன் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீசன் ஆக்சுவலி. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த எக்கானா லக்னோ ஸ்டேடியம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஐபிஎல் பேஸ் பண்ணி இது பண்ணி வச்சான்னு வச்சுக்கோங்க 185 + 190 கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் வந்திருக்கு. கொஞ்சம் வந்து அந்த ரீடூ பண்ணதுக்கப்புறம் பிச்சை வந்து இது பண்ணதுக்கப்புறம் ஹை ஸ்கோரிங்காக மாறி இருக்கு லக்னோ இதை பொறுத்த வரையும். பட் யூஸ்வலி வந்து இவங்க 2 பேரும் ஆனதுல பார்த்தா இட் இஸ் மோர் ஆர் 170 விக்கெட்ல தான் இருந்து 170 to 175 விக்கெட்ல இருந்திருக்கு ஆவரேஜ் ஸ்கோரை பொறுத்த வரையும். அண்ட் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்த்தா சேஸ். ஓவர் பேட் ஃபர்ஸ்ட் சேசஸ் ஆஸ் அ ஹையர் அட்வான்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜ் 70% கிட்ட சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க இங்க இதை பொறுத்த வரையும். அண்ட் 8-8 பிட்வீன் தோஸ் டீம்ஸ் பார்த்தா 7 மேட்சஸ்ல இவங்க வந்து 4 ஜெயிச்சிருக்காங்க. லைக் டெல்லி லீட்ஸ் இந்த அவங்க 3. ஸோ 4-3 போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு டைட் கண்டெஸ்டா தான் போயிருக்கு. ஸோ ஃபார் டெல்லி லக்னோ பொறுத்த வரையும் லாஸ்ட் இதுல வந்து டெல்லி ஜெயிச்சிருக்காங்க 2 மீட்டிங் போன வருஷத்துல பொறுத்த வரையும். அண்ட் இங்க வந்து என்னன்னா மோஸ்ட்லி ரெட் சாயில் பிச் கொடுக்கறதுனால தேர் வில் பி a face and bones for the seamer. ஸோ இங்க வந்து predominantly ஃபேஸர்ஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணும் நல்லா. ஒரு தே பிக் மோர் தென் 65% ஆஃப் விக்கெட்ஸ் வந்து இங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அவங்களோட இந்த இது ஒரு இது இருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்த்தா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து போலாமா நம்ம பிளேயிங் 11. ஸோ தே ஹேவ் அ ஸ்ட்ராங் பேட்டிங். அந்த டாப் 3 பொறுத்தவரையும் ஜென்யூனா வந்து ஏடன் மார்க்கரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரான் அந்த ஒரு டாப் 3 வந்து சூப்பரா இருக்கு. ஃபாலோடு பை இவர் ரிஷப் பண்ட். ஸோ ரிஷப் பண்ட்டும் உள்ள பிச்சின் பண்ணிட்டானா தட் ஸ்ட்ராங் டாப் 4 எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. தென் தே வில் ஃபாலோ வித் இவர் ஆயுஷ் பத்தோனி, அப்துல் சமாத், ஷபாஸ் அகமது. தென் அதுக்கப்புறம் வந்து தே வில் பிரிங் தர் ஃபேஸ் பவுலர்ஸ் முகமது ஷமி, அவேஷ் கான் அண்ட் ஐ திங்க் மயங்க் யாதவ். எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரிக் நாக்கியா போக சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு ஃபேஸ் இது இருக்கனால அசிஸ்ட் பண்ணனால மேபி அவர்கிட்ட போக சான்சஸ் இருக்கு ஆண்ட்ரிக் நாக்கியா பொறுத்தவரைக்கும். ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன்ஸா இருக்கும் எனக்கு என்னை பொறுத்த வரையும் பார்த்தா. ஏன்னா மயங்க் யாதவும் ஒரு ஆட் லிங்க்ஸ் போடுற ஒரு நல்ல போல, அவேஷ் கானும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு எங்க ஒரே ஒரு பெரிய டிராபேக்னு பார்த்தா ஈவன் திக்வேஷ் ரத்தியும் வருவார் அந்த இதுல. அவர் வந்து இம்பாக்ட் இதுல அவர் வருவாரு. அவங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன்ஸ்ல தான் பெரிய கன்சர்ன்ஸ் இருக்கு. அந்த ஏன்னா அவங்களுக்கு நல்ல தே ஹேவ் ஸ்ட்ராங் என்ன சொல்லுது மிடில் ஆர்டர்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. டேவிட் மில்லரா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும், இவர் இன்கேஸ் நிதிஷ் ராணா, ஸ்டார்டிங்ல அபிஷேக் போரெல்லாம் இருந்தா கூட. ஸோ தே ஹேவ் அ ஸ்ட்ராங் லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன். அதுக்கு வந்து இவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் இல்லை. தே ஹேவ் டு ரிலை ஆன் ஷபாஸ் அகமதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு இது இந்த டெக்னிக்கல் ஸ்பின் ஆஸ்பெக்ட்ல தான் இவங்களுக்கு பெரிய கன்சர்ன்ஸ் இருக்கும். பட் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா இந்த பிச்சில் வந்து ஸ்பின் அந்த அளவுக்கு இப்ப ரிலே பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்பின் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல அந்த ஒரு இது. அண்ட் இவங்களுக்கும் ஆப்ஷன் பார்த்தா அசரங்கா தான் இருக்காரு. ஸோ அசரங்காவும் அவைலபிள் இது வரல. அதனால வந்து லிட்டரலி அவங்களுக்கு வந்து ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு. மணிமாறன் சித்தார்த்தை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, அது ஒண்ணு இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கு. மோஸ்ட்லி தே வில் கோ வித் ஷபாஸ் அகமதும், ஏன்னா ஒரு ஆல்ரவுண்ட் கேபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அது அவருக்கு போவாரு. தென் திக்வேஷ் ரத்தி இவங்க தான் அவங்க யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா ஆயுஷ் பதோனியோட ஓவர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆயுஷ் பதனி டெல்லிக்காக ஸ்மாட்ல நல்லா போலிங் போட்டு. சோ இதுதான் எல்எஸ்சியோட இருக்கு. உனக்கு ஏதாவது இருக்கா? எல்எஸ்சி நீ மோரலஸ் சிமிலர் தான். டாப் 4 அதே தான், சேம். நம்ம அதுல எதுவும் மாத்த முடியாது. அதே தான் சேம். ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் தான் நானும் சொல்லியிருந்தேன். ஷபாஸ் அஹமத் தான், ஆண்ட்ரிக் நார்கியா, முகமது ஷமி, ஆவேஷ் கான், திக்விதேஷ் ராத்தி வச்சிருந்தேன். இம்பாக்ட்ல பார்த்தனா வந்து ஸ்பின் வேணும்னா மணிமாறன் சித்தார்த், இல்லைனா வந்து மயங்க் யாதவ் ஃபாஸ்ட் பவுலிங்னா, இல்லைனா வந்து பேட்டிங் ஏதாவது இன்கேஸ் பேட்ஸ்மேன் ஏதாவது தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அக்ஷத் ரகுவன்ஷி அவரு டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி எக்ஸ்ட்ரா பேட்டர் ஏதாவது போயிடுச்சுன்னா அவர் உள்ள கொண்டு வர சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி. இதுதான் என்னோட 11 வச்சிருந்தேன். மேபி அடுத்து சொல்லு. ஏன்னா கரெக்ட். ஏன்னா இப்ப அவங்களுக்கு பெரிய கன்சர்ன்ஸ் பார்த்தா எல்எஸ்சியோட வீக்னஸ் பார்த்தா லாஸ்ட் இயரே வந்து அவங்க வந்து டெத் பவுலிங்ல இஷ்யூஸ் இருக்கு. அவங்க நிறைய ரன்ஸ் லீக் பண்ணாங்க. அண்ட் பேட்டிங்லயும் அந்த ஆஃப்டர் த டாப் 3 ஃபெயில்டுனா அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ஸ்ல தே ஹேவ் டு ஹெவிலி ரிலை ஆன் அப்துல் சமாத் ஆர் ஆயுஷ் பதனி டு டூ த எக்ஸ்ட்ராடினரி ஜாப். ஸோ அங்கதான் அவங்களுக்கு அந்த ஒரு கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ண போறாங்கிறது இருக்கு. அண்ட் அகைன் சேசிங் இவங்க வந்து இந்த பிச்சில் அவங்க தே ஹேவ் வெரி குட் ரெக்கார்ட். 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க 17 மேட்சஸ்ல எல்எஸ்ஜியை பொறுத்தவரையும். ஸோ ஐ திங்க் பண்ட் நோஸ் திஸ் கண்டிஷன்ஸ் ஹவு டு பிளே அந்த ஒரு இது இருக்கு இவங்களை பொறுத்த வரையும்.
ஸோ வி கேன் கோ நெக்ஸ்ட் இவங்க டெல்லி. அதான் டெல்லி போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சின்ன அவங்க கிட்ட ஒரு எல்எஸ்சி கிட்ட நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அந்த எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் அடிஷனல்ங்கிறது அவங்க இம்பாக்ட் பிளேயர்ல வந்தாதான் இருக்குமோங்கிற. ஏன்னா ஆயுஷ் பதோனியை விட்டுட்டா அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே மேக்ஸிமம் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். 7வதுன்றதுலாம் அவங்க கிட்ட அந்த ஒரு லக்ஸுரி வந்து எல்எஸ்சி கிட்ட இல்ல. அதுதான் மீன்ஸ் இம்பாக்ட்ல உள்ள வந்தால் வழியே அது இருக்குமே தவிர, இல்லைன்னா அவங்க கிட்ட அந்த லக்ஸுரி இல்ல. அதுதான் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் பாக்குறதுக்கு. எல்எஸ்ஜி நான் சொல்றேன். கரெக்ட். ஆமா, அந்த ஒரு இது லைக் அகைன் அவங்களோட இதுல என்ன ஒரு பெரிய கன்சர்ன் என்னன்னா இன்ஜுரி ப்ரோன் பவுலர்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறது. அதுவும் அவங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். மயங்க் யாதவ் இன்ஜுரி ப்ரோன், ஷமி இஸ் ஆல்சோ இன்ஜுரி ப்ரோன். ஸோ இந்த மாதிரி அவேஷ் கானும் அகைன் இன்ஜுரி இதுலேருந்து இது பண்ணி வந்திருக்காரு. ஸோ அவேஷ் கான் சம்வாட் பெட்டர் இந்த இதில். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட். ஆண்ட்ரிக் நோக்கியாவும் இன்ஜுரி. ஸோ இவங்க எப்படி இதை மேனேஜ் பண்ண போறாங்க அவங்களோட இதில் இருக்கிறதுலாம் இருக்கு. ஸோ பார்க்கலாம். இஃப் ஜோஸ் இங்கிலீஷ் வந்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்டா போகும். பட் அவர் வராத வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் இருக்க தான் செய்யுது. எனக்கு தெரியல. அப்ப என்ன நிக்கலஸ் பூரன் ஆட வைக்க மாட்டாங்களா? இல்ல, அவங்க அந்த டைத்துல வந்து தே ஹேவ் டு கோ ஒன் மோர் ஃபேஸ் போலர். நமன் திவாரி அந்த மாதிரி அவங்க இது பண்ணி ஆகணும். இல்லை பிரின்ஸ் யாதவ் வாஸ் ஃபிட்மா அவங்கள அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ். பவுலிங் தே ஹேவ் டு கோ டொமஸ்டிக் பவுலர் அண்ட் பிக் த ஃபாரின் பேட்டர். பேட்டிங் ஹெவியா போய் அப்படிதான் அவங்க இது பண்ணி ஆகணும். சி அகைன் ஆண்ட்ரிக் நோக்கியா இஸ் நாட் 2020 இருந்த ஆண்ட்ரிக் நோக்கியா இல்ல. அதுவும் நம்ம பார்க்கணும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அவர் இதை பொறுத்தவரையும். கரெக்ட். அது பார்ப்போம் நம்ம. மேபி அவர் வந்த அப்புறம் தெரியும் எப்படி காம்பினேஷன்ஸ் மாறுங்கிறது. வீல் ஹேவ் டு வெயிட் அண்ட் see எப்பல இருந்து அவைலபிள்ங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை மேபி அடுத்து நீ டைரக்டா டிசி பிளேயிங் 11 போய் மேபி நீயே சொல்லு, நான் அப்புறம் நான் என்னோட சொல்றேன். ஸோ அதான் டிசி எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் தான் என்ன பண்ண போறாங்கிற ஒரு இது இருக்கு. நிசாங்கா அதுலதான் கொஞ்சம் எனக்கு வந்து நிறைய அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு டிசி இதை பொறுத்தவரையும். என்ன பண்ண போறாங்கிறதுல அந்த ஒரு கன்சர்ன். ஏன்னா லாஸ்ட் டைமே அவங்களுக்கு இஷ்யூ வந்து என்னன்னா லாட் ஆஃப் ஷஃபுல்ஸ் ஹேப்பன்ட் இந்த ஓப்பனிங் ஸ்லாட். கேஎல் ராகுல் திடீர்னு மிடில் ஆர்டர் ஆனாரு, திடீர்னு ஓப்பனிங் ஆனாரு, நிறைய காம்பினேஷன்ஸ் மாத்தி மாத்தி ஆனாங்க. கேஎல் ஓப்பன் சொல்லிட்டாங்க கிளியரா. பட் வந்து அகைன் வித் அபிஷேக் போராலா, பத்தும் நிசங்காவா, பிருத்திவி ஷாவா, அதுதான். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங். பிருத்திவி ஷாவும் ஃபைன், ஜித்தும் நிசங்காவும் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. எப்படி அவங்க காம்பினேஷன்ஸ் போகுதுன்னு இல்லை. நான் வில் கிவ் யூ 11. டிசியோட பிளேயிங் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா மோஸ்ட் லைக்லி கேஎல் ராகுல் அந்த அபிஷேக் போரல் ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு. தென் ஃபாலோட் வித் நிதிஷ் ராணா, இவர் டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ், அப்புறம் வந்து அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், லுங்கி நிகிடி, கைல் ஜெமிசன், அகுப் நபி. ஓகே. அவங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து விப்ராஜ் நிகம் தேவையில்லை, இன்னொரு பேட்டர் வேணும்னா அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து தே கேன் கோ வித் ஈவன் ஏர்லியா பவர் பிளேல விக்கெட் போச்சுன்னா தே கேன் பிரிங் பிருத்திவி ஷா ஆஸ் வெல். இல்ல சமீர் ரிஸ்வி மாதிரி கூட அவங்க சான்சஸ் இருக்கு, உள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆறு கருண் நாயரும் கூட இருக்காரு. நான் அதான் என்னோட பிளேயிங் லெவன் மோரலெஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இந்த டாப் அன்டில் அக்சர் பட்டேல் வரைக்கும் சேம் தான். இந்த கேஎல் ராகுல் நானும் அபிஷேக் போரல் தான் போயிருக்கேன். ஏன்னா வந்து நானும் ஃபர்ஸ்ட் பிருத்திவி ஷா போலான்னு பார்த்தேன். பட் லாஸ்ட் இயர் அவங்க அபிஷேக் போரல் போனதுனால அதே காம்பினேஷன் தான் கண்டினியூ பண்ணுவாங்கிற ஒரு அசம்ஷன்ல நான் வச்சேன். மேபி அவங்களுக்கு வந்து ஒரு டொமஸ்டிக் பவுலர்ஸ் போதும், எனக்கு கைல் ஜெமிசன் இல்லைன்னா வந்து துஷ்மந்தா சமீரா யாரோ ஒருத்தர் தேவையில்லை, அந்த ஆப்ஷன் தேவையில்லை, இன்னும் நட்டு இல்லை முகேஷ் குமாரை வச்சு போய்க்க முடியும்னா மேபி அவங்க வந்து கேஎல் ராகுல் அண்ட் பத்தும் நிசங்கா போகலாம். பட் அப்படி போவாங்களான்னு எனக்கு தெரியல. கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், நிதிஷ் ராணா, ட்ரிஸ்டன் சம்ஸ், டேவிட் மில்லர், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, ஆகிப் நவி, அதுக்கப்புறம் வந்து லுங்கி இங்கிடி, கைல் ஜெமிசன், குல்தீப் யாதவ். இதுதான் என்னோட 11. இம்பாக்ட்ல வந்து நான் வந்து சமீர் ரிஸ்வி, நட்டு, ஆர் முகேஷ் குமார் அவங்கள வச்சிருக்கேன். இதுதான் வந்து நான் என்னோட 11 வித் இம்பாக்டா நான் போயிருக்கேன். ஆக்சுவலா வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா தே கேன் பிரிங் கைல் ஜெமிசனுக்கு பதிலாக ஐ திங்க் தே கேன் பிரிங் இவரை கூட நட்டு ஆர் முகேஷ் குமார் கூட நம்ம உள்ள கொண்டு வந்துக்கலாம். அவங்களோட இதை பொறுத்த வரையும் கேஎல் ராகுல் வித் ஓப்பன் வித் பத்தும் நிசங்கா கூட ஓப்பன் பண்ணிட்டு ஒன் டவுன் அபிஷேக் போரல் வச்சுக்கிட்டு நிதிஷ் ராணா, தென் டேவிட் மில்லர் ஆர் ஸ்டப்ஸ் அந்த பேட்டிங் ஆர்டர் பார்த்துக்கிட்டு தென் அக்சர் பட்டேல் இருக்காரு, அசுதோஷ் சர்மா இருக்காரு. ஸோ தே கேன் பிரிங் விப்ராஜ் நிகம் தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா இம்பாக்ட் பிளேயர்ல முகேஷ் குமார் கூட இது பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட இது கேஎல் ராகுல், பத்தும் நிசங்கா, அபிஷேக் போரல், தென் இவர் நிதிஷ் ராணா, டேவிட் மில்லர், ஸ்டப்ஸ், இவர் அக்சர் பட்டேல். ஸோ ஸ்ட்ராங் அந்த 8 ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆக்சுவலா. கரெக்ட். எப்படி இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம மேட்ச் இன்னைக்கு. அந்த பவுலிங்லயும் வந்து பார்த்தா குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளஸ் அகுப் நபி, லுங்கி நிகிடி ஒரு ஆப்ஷன் இருக்கு. 4 பவுலிங் ஆப்ஷன் ஆயிடுச்சு. 5th பவுலிங் வந்து முகேஷ் குமார் கூட கொண்டு வந்துக்கலாம் அவங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயரா விப்ராஜ் நிகம் தேவைப்பட்டுக்கலாம், இல்லைன்னா நட்டு கொண்டு வந்துக்கலாம்.
கரெக்ட். ஊவர் நட்டு ஃபிட்ஸ்னா நட்டு இல்ல முகேஷ் குமாரா அந்த ஒரு இது ஸ்லாஷ் வச்சுக்கலாம் அவங்க. பாப்போம். அதான் அது எப்படி இருக்கு, அதான் நட்டோட ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது ஒரு ரொம்ப குரூஷியலா இருக்கு. ஏன்னா அவர் அந்த எஸ்ஆர்எச் அந்த பிரைம்ல இப்ப இருக்காராங்கிறது நமக்கு தெரியல. அதுவும் நம்ம பார்க்கணும். அதான் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாமா? லைக் கோகுல் வந்து எல்எஸ்ஜி சொல்லியிருக்கான். வீடியோ வர முடியல, பட் நான் இங்க ரெஜிஸ்டர் பண்றேன். கோகுல் எல்எஸ்ஜி வின் பண்ணுவான்னு ப்ரெடிக்ட் பண்றான். இப்போ நீ யாரு ப்ரெடிக்ட் பண்ற? ஹூ வில் வின்? நான் டெல்லி போறேன். டெல்லி. நானும் டெல்லி தான் ஃபீல் பண்றேன். என்னோட ப்ரெடிக்ஷனும் டெல்லி தான். மைசெல்ஃப் அண்ட் பாலா வந்து நாங்க டெல்லி வின் பண்ணுவோம்னு ஃபீல் பண்றோம். கோகுல் வந்து எல்எஸ்ஜின்னு ஃபீல் பண்றான். ஸோ இப்போ யார் வின் பண்ணுவாங்கங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு மேட்ச் முடியறப்ப தெரிஞ்சிடும். சப்ஸ்கிரைபர்ஸ் பட் ஆனா அவன் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கான். 4 out of 4 அவன் ப்ரெடிக்ட் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ லெட்ஸ் see. அவன் ஒரு ஆப்ஷன் இவரு என்ன ஆக்டோபஸ் மாதிரி வந்துட்டு இருக்கான். ஓகே. அது எப்படி இந்த இன்னைக்கு தெரிஞ்சிடும் 5 out of 5 இல்ல மாறுதாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதான் வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க, யார் வின் பண்ண போறாங்கிறத சொல்லுங்க. எல்எஸ்ஜியா டெல்லியாங்கிறத சொல்லுங்க. அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் மவுண்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.